கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த திருவக்கோள் என்னும் நிகழ்ச்சியின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, கடந்த சில நாட்களா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதன் மரித்த பிறகு என்ன ஒரு நிலைமைக்குள்ள போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதை நம்ம பல தலைப்புகள்ல பார்த்தோம். நரகம் அப்படின்ற ஒரு தலைப்புல பார்த்தோம், ஆத்துமான்ற தலைப்புல பார்த்தோம். இன்னைக்கு அதை பத்தின ஒரு முக்கியமான சத்தியத்தை தான் வேற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போலாம். ஸோ பிரதர்ஸ், நம்ம என்ன ஒரு விஷயத்த மேஜரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, மனிதன் மரிச்ச பிறகு என்ன ஒரு நிலைமைக்கு போறான் அப்படின்றது நரகம்ன்ற ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவர்கள் எந்த ஒரு விஷயத்த அடிப்படையா நம்புறாங்க எப்படின்னா, நரகம்ன்ற ஒரு விஷயத்த அவங்க நம்புறதுக்கு வேதாகமத்தின் மூலியமாக அடிப்படையா அவங்க எடுத்துக்கிற ஒரு ப்ரூஃபா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்ற ஒரு ஸ்டோரியை நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? அந்த ஸ்டோரியை தான் அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த ஸ்டோரியில எப்படி இருக்கும்னா நரகம், ஏன்னா வேற எங்கேயுமே என்ன ஒரு ப்ரூஃப் இல்லை அப்படின்னா, நரகத்துல ஒருத்தர் அவஸ்தப்படுற மாதிரியோ கஷ்டப்படுற மாதிரியோ வேதாகமத்துல ப்ரூஃபே கிடையாது. ஆனா நம்ம அந்த ஸ்டோரி எடுத்துக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ லாசர்ன்றவர் என்ன பண்றாருன்னா பரலோகத்துல இருக்காரு, ஐஸ்வர்யான்றவர் நரகத்துல இருக்காரு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். அங்கிருந்து அவர் பேசுறாரு. இப்படி இருக்கும் பொழுது இதை வச்சு கிறிஸ்துவர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா நரகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு வேதாகமத்திலே இதை பத்தி எழுதப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்லி அது நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளா சொல்றதும் உண்டு. வீட்டுல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் சொல்லும் பொழுது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு இந்த மாதிரி நரகத்துக்கு போகாம இருக்கணும்னா இப்படி இருக்கணும் பாரு, என்னெல்லாம் அவஸ்தப்படுறாங்கன்றது இதுதான் ஒரு பேசிக் ப்ரூஃபா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை பத்தின நம்முடைய சத்தியம் என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு கொஞ்சம் கலந்துரையாடினா ரொம்ப பாக்குறவங்களுக்கும் பிரோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இன்னொரு விஷயமும், நிறைய பேர் இதை நடந்த சம்பவம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா நம்புறாங்க. இது ஒரு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட நம்பிக்கை இருக்கு. அதுவுமே இந்த ஒரு கேள்வியில நம்ம எனக்கு ஒரு கேள்வியை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். ஆனா அது உண்மையிலே ஒரு நடந்த சம்பவமா? இப்போ இந்த சம்பவம் உண்மையிலே நடந்த சம்பவமா இல்லையா அப்படின்றத இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த சம்பவம் எங்க இருக்குன்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பேச துவங்கினதுல இருந்து இது முடிகிற வரைக்கும் இதை ஃபுல்லா நம்ம என்ன பண்ணிடலாம்னா வசனம் வாசிச்சு லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து இந்த சம்பவம் நடக்குது. ஓகேங்களா? 19ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஃபுல்லா வாசிடலாம். வாசிச்சுட்டு இந்த சம்பவம் உண்மையிலே நடந்த சம்பவமா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா ஒண்ணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால்
மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். பாருங்க, இந்த சம்பவத்துல தான் கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தாரு. அவரு ரத்தாம்பரமா உள்ள ஆடை அணிஞ்சிட்டு இருந்தாரு. ம். அங்க லாசரு அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஒரு தரித்திர நிலைமையில இருக்கிறாரு. ம். அவர் உடம்பு முழுக்க பருக்கள் இருக்கு. அவர் என்ன இல்லைன்னா வாழ்றதுக்கும் தங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் என்ன இல்லைன்னா ஒரு சரியான ஒரு சூழ்நிலை இல்ல அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஐஸ்வர்யவனோட வீட்டினுடைய வெளியில இருக்கிறாரு. ம். அந்த ஐஸ்வர்யவனும் இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஏற்றுக்கொண்டு அவருக்கு அடிக்கடி என்ன பண்றாருன்னா அந்த உணவு அதெல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கணும். சோ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த ஐஸ்வர்யவனும் மறிச்சிடுறாரு, இந்த லாசரும் மறிச்சிடறாரு. சோ இங்கதான் இந்த இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா தவறா என்ன பண்ணிடுறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் புரிதலுக்குள்ள பண்ணிக்கிறாங்க போறாங்க. அப்படின்னு சொல்லி ஆமா. பார்க்கணும். பாருங்க, இந்த வசனங்கள்ல எங்கேயுமே நரகம் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்திருக்க மாட்டாங்க, பரலோகம் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ம். சரி, இப்ப இது முதல்ல இது உண்மையிலே நடந்த சம்பவமா அப்படின்றத நம்ம என்ன brother, பண்ணலாம்? அந்த கேள்வி எனக்குமே இருக்கு பிரதர். ஏன்னா நம்ம இந்த ஒரு இன்சிடென்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 ப்ராக்டிகாலிட்டின்னு வாங்கல, ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு வாங்கல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இதை கேட்கும்பொழுது எந்த ஒரு விஷயம் இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இப்போ ஐஸ்வர்யவான் வந்துட்டு எங்க போயிட்டாருன்னு பாக்குறோம், இங்க வசனத்துல சொல்ல மாதிரி பாதாளத்துக்கு பாதாளத்துக்கு போயிட்டாரு. போயிட்டாரு. அப்போ வந்துட்டு லாசர் எங்க போயிட்டாருன்னு பாக்குறோம். அவர் வந்து ஆபிரகாம் மடி கொண்டு போய் விடப்பட்டாரு. இப்போ இங்க இருந்து இவர் பேசுறாருன்ற ஒரு இன்சிடென்ட் நடக்குது இல்ல, அவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்குமா? ஃபர்ஸ்ட் இப்போ இங்க இருந்து நான் வெளியில இருக்கிறவங்க கிட்ட பேசினாலே அந்த விஷயங்கள் சம்டைம் கேட்காது. அப்ப இவங்க பேசிக்கிற அளவுக்கு இந்த இப்போ ஒருவேளை நம்ம அதை வந்து பரலோகம் சொல்றோம், இதை வந்துட்டு பாதாளம் நரகம் சொல்றோம்னா, அப்போ நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பேசிக்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமான்றது ரியலிஸ்டிக்கா யோசிக்கும் போது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. அப்பவே எனக்கு என்ன தோணுதுன்னா, இது உண்மையிலேயே இருக்குமான்னு தோண ஆரம்பிக்குது. நீங்க சொன்ன மாதிரியே கரெக்ட் தான் பிரதர். இது வந்து ஒரு உண்மையா நடந்த சம்பவம் இல்லை. ஏன்னா நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கும்போது நரகம் அப்படின்றது அப்படி இருக்க போறது இல்ல, பரலோகம் அப்படின்றதும் அப்படி இருக்க போறது இல்லைன்றது நம்ம நல்லாவே தெளிவா தெரியும் இல்லையா? ஏன்னா நரகம் அப்படின்றது உண்மையிலேயே அங்க அக்னி எரியக்கூடிய இடம் இல்லை அப்படின்றது தான் நம்ம இத்தனை நாள் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அது நம்ம மரித்த மனிதர் போகக்கூடிய ஒரு பாதாளம், பாதத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு ஆழமான ஒரு படுகொலி அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த நடந்த இந்த சம்பவமானது இது ஒரு ஓமை வாக்கியத்துல என்ன பண்ணிருக்காருன்னா இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. ஒரு ஓமை என்ன பண்ணிருக்காருன்னா பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரதர், ஆனா நீங்க ஓமைன்னு சொல்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சில இடங்கள்ல ஓமைன்னு முன்னாடியே மென்ஷன் ஆயிருக்கும்ல, ஆனா இப்ப இங்க வந்துட்டு ஓமைன்னு மென்ஷன் ஆகாதது ஒரு கேள்வியா வரவும் வாய்ப்பு இருக்குல்ல. கேள்வி நம்ம எப்படி அவங்களுக்கு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 16ஆம் அதிகாரம் துவங்கும் போதே இயேசு கிறிஸ்து ஓமையில தான் துவங்கியிருப்பார். ஆனா நீங்க 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தொடர்ந்து வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகி ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரணக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்க பாருங்க, பின்னும் அவர் சீஷர்களிடத்தில் பேச துவங்கி, ஒரு ஐஸ்வர்யனாகி ஒரு மனுஷன் இருந்தான், அவர் ஒரு உக்ரானக்காரன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் போகுது இல்லையா? அப்ப இங்க இயேசு கிறிஸ்து மறுபடியும் பேச துவங்குறாரு. அப்போ இதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இது முந்தின அதிகாரத்துல இருக்கு. அந்த முந்தின அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதப்பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது. சோ இங்க இருந்து ஓமையை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 10 வெள்ளிக்காசு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி ஓமைகளை சொல்லிட்டே வருவாரு. சொல்லிட்டு வந்து அதுல 15ஆம் அதிகாரம் முடியல, 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து திரும்பியும் இப்ப மறுபடியும் 16:1 வாசிங்க, நம்ம புரியும் பாருங்க. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரணக்காரன் இருந்தார். ஓகே, நல்லா புரிஞ்சுதா? இப்ப இப்படித்தான் இயேசு கிறிஸ்து 15ஆம் அதிகாரத்துல ஊமையை யார்களுக்கு சொல்றாருன்னா இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் வந்திருக்கும் போது கூடியிருக்கும் போது சொல்றாரு. சோ இப்படி சொல்லிட்டு தான் இந்த 16ஆம் அதிகாரத்துல அடுத்ததா இன்னொரு ஊமை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லாசரு ஐஸ்வர்யனுடைய ஊமை. அந்த வசனம் நம்ம திரும்பி வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து ம். அனுதினமும் சம்பரமும் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, இதுக்கு முன்னான வசனத்துல லூக்கா 16:1 வாசிக்கும் போது ஐஸ்வர்யவனாகிய ஒரு மனுஷன் இருந்தான், ம். அந்த ஒரு உக்ரானக்காரன் இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் சொல்றா இல்லையா. ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்து ஊமையா பேசக்கூடிய விஷயத்த இங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேசிட்டே சொல்லிட்டே இருக்காரு வந்துட்டு அப்படின்னு இருக்காரு. சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இன்னொரு உதாரணம் கூட வாசிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஊமையா பேசத்தவங்க எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஊமையை பேசக்கூடிய ஸ்டைல் பாத்தீங்களா. ஒரு ஐஸ்வர்யவனாக ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு உக்ரானக்காரன் இருந்தான், ஒரு ஐஸ்வர்யவனாகி ஒரு மனுஷன் இருந்தான், அப்புறம் லாசர் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. சோ இப்போ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பேச துவங்குறாரு அப்படின்னாலே இது ஒரு ஊமையா தான் சொல்றாரு அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்னா கிளியரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதாவது புரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு சொல்லலனா கூட அவர் பேசுகிறத வச்சு கூட நம்மளால அது ஒரு ஊமை அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இந்த ஊமைக்கான துவக்கம் எங்க இருக்குன்றதும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நம்ம கிளியரா போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க தான் அந்த ஊமை என்ன பண்றான்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ அப்ப 15ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன் தான் 16ஆம் அதிகாரம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம என்ன கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு உண்மையா நடந்த சம்பவம் இல்ல, இது வந்து ஒரு ஓமை வாக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது ஓமை வாக்கியன்றத அடுத்தபடியே நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த பரலோகம் நரகம் அப்படின்றது பக்கத்துல இருக்காது. அந்த கம்யூனிகேஷன் என்ன ஆகாதுன்னா அப்படி இருக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இன்னொன்னு ஒரு கேள்வி கூட இருக்கு பிரதர். ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஐஸ்வர்யவான் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுக்கலன்னா பேர் கொடுக்கல. ஆனா இந்த தரித்திரனுக்கு என்ன பேர் கொடுத்திருப்பாருன்னா லாசரு அப்படின்றவர் பேர் கொடுத்திருப்பாரு. எதுக்காக இவருக்கு மட்டும் ஒரு பேரை கிறிஸ்து சொல்லியிருக்கணும், இவருக்கு பேர் வந்து கொடுக்காம இருந்திருக்கணும்? அதுக்குமே ஏதாவது ஒரு சத்தியமும் உள்ள ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்றது ஓமையா பேசுறதுனாலதான் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் அப்படின்னு அந்த கேரக்டர் ஐஸ்வர்யவானே சொல்றாரு. அந்த தரித்திரன் கேரக்டர் லாசரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, இங்க ஐஸ்வர்யவனாகி ஒரு மனுஷன் இருந்தாரு, லாசரு இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இவரோட வாழ்க்கையோட நிலைமை, இவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஃபுல்லா சொல்லப்படல. இவர்கள் மறிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து எங்க போறாருன்னா அந்த தரித்திரர் வந்து எங்க போறாருன்னா ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்படுறாரு. ஐஸ்வர்யவான் வந்து பாதாளத்துக்கு போறான்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஐஸ்வர்யவான் என்ன தப்பு பண்ணாரு அவர் நரகத்துக்கு கொண்டு போகணும்? இவரோட வாழ்க்கை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு நமக்கு? அவரோட பார்த்தாலுமே அவர் நல்லது பண்ண மாதிரி தான் பிரதர் இருக்கு. யாருமே நம்ம அந்த மாதிரி ஒரு மனுஷனை, ஒரு பருக்கில் இருந்த மனுஷனை வாசல்ல விட மாட்டோம். கரெக்ட். ஆனா அவர் விட்டுருக்காரு. அவருக்கு ஆகாரமும் ஒரு சில டைம்ல கொடுத்திருக்காரு. கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி இந்த லாசர் இருக்காருல்ல, அவர் என்ன நன்மை பண்ணாரு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு? ஆமா, இது எப்படி ஆயிடுதுன்னா இவர் பணக்காரரா இருக்காரு, ஏழையா இருக்காங்க. ஏழைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவாங்க, பணக்காரர் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போயிடும் இல்லையா. சோ அப்படியே நம்ம யோசிக்க கூடாது அப்படின்றத பார்க்கணும். அப்போ இது ஒரு ஊமை அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு உண்மையா நடந்த சம்பவம் இல்ல, இது ஒரு ஊமை அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது பிரதர், ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. அப்போ இது உண்மையா நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது, சரிங்களா. இது வந்து ஒரு ஊமை அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா ரொம்ப தெளிவா இதுல புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ஒரு ஊமை அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஆவிக்குரிய அர்த்தமோ இல்ல அதுக்குள்ள கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கணும்ல பிரதர். சோ அதை நம்ம எப்படி இதுல இருந்து டீகோட் பண்ணி நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அதுக்குரிய விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன். கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த ஊமை அப்படின்றத பிரதர் ரொம்ப அழகாக அதை ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ ஊமைன்னு அதை நம்ம பார்த்துட்டாலே அந்த ஊமைக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது